ஒரு பக்கம் வந்து ஒரு மீட்டிங் மாநாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு பொதுக்குழு செயற்குழு மீட்டிங் அப்படின்னு தொடர்ந்து எல்லா ஊர்களையும் நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க. அதிமுகவும் அதே மாதிரி தான், மற்ற கட்சிகளும் அதே மாதிரி தான். எல்லாரும் அவங்களுடைய வேலைப்பாடுகளை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு பக்கம் ஒரு குறைகள் வரதான் செஞ்சுட்டு இருக்கு. ஏன்னா அது வந்து குறைகள் இருக்கிறதுனால வந்துட்டு இருக்கு. அண்ட் ரீசெண்டா வந்துட்டு மதுரை மாநாட்டுக்கு போன சிஎம் அவர்கள் ஒரு பெரிய இஷ்யூ ஒன்று ஃபேஸ் பண்ணாரு. அண்ட் நம்ம எல்லாருமே வைரலா வந்து அந்த விஷயத்தையும் பார்த்தோம். ஒரு திரை சீலை ஒரு பெரிய ஒரு ஒரு ரொம்ப மோசமான ஒரு இடத்துல ஒரு கூவமா இருக்கு, அது கிளீன் பண்ணாம ஊர் வராம அங்க ஒழுங்கான ஒரு பராமரிப்பு இல்லாம இருக்கிற இடங்களை எல்லாத்தையுமே திரைசீலை போட்டு மூடப்பட்டு இருக்கு. சோ அந்த விஷயங்களை பார்த்துட கூடாது, சிஎம் வராரு அவங்க ஆட்களும் யாருமே பார்க்க கூடாது அப்படிங்கிறதுனால அது மூடப்பட்டிருக்கு. சோ இந்த விஷயம் வைரல் ஆனதுக்கு அப்புறம் சிஎம் அவர்கள் என்ன சொல்றாரு, நம்மளுடைய ஆட்சி காலத்துல மூடப்படுற ஒரு விஷயம் அப்படின்னு எதுவுமே இருக்கக்கூடாது, இதுதானே இஷ்யூ, உடனே அந்த அதிகாரிகள் எல்லாரும் வந்து பார்ப்பாங்க, அந்த இஷ்யூ சால்வ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டா நம்ம ஆட்சியில எதுவும் இருக்கக்கூடாது, மூடப்படக்கூடாது, எல்லாமே திறந்த வெளியா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை அகற்ற சொல்லி உடனே அது தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கறத சொல்லியிருந்தாரு. சரி, ஓகே, அந்த பக்கம் அப்படியே வச்சுட்டோம் அப்படின்னா, இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா சேப்பாக்கம் தொகுதிக்கு நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போறாரு. அதையும் அதே மாதிரி திரைசீலை மூடப்பட்டு இருக்கு. அந்த விஷயத்த இப்போ எல்லாமே நான் எப்பவுமே நிறைய வீடியோஸ் சொல்ற ஒரு விஷயம் தான். இப்போ நான் இன்னைக்கு சொல்ற ஒரு விஷயம் அப்படின்னா அது நாளைக்கே உங்க கையில இருக்கும் ஆதாரமா. சேம் லைக் எல்லாருக்கிட்டையுமே அது இருக்கும். அன்னைக்கு அவர் சொல்லியிருந்தாரு. சோ இன்னைக்கு வந்து அதே விஷயம் திரும்பவும் ரிப்பீட்டட் ஆகுது. அப்படிங்கும் போது திமுக அவங்களுடைய வாக்குகள்ல கரெக்டா இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வியை எல்லாருடைய மனசுலயும் ஸ்ட்ராங்கா வைக்கக்கூடிய அளவிற்கான ஒரு மிகப்பெரிய கேள்வியா உருமாறிக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அன்னைக்கு திரைசீலை போட்டு மூடவே கூடாது அப்படின்னு சொன்ன அவருடைய மகன் வரும்போது, நம்மளுடைய துணை முதலமைச்சர் அவர்கள் வரும்போது அந்த குடிசை பகுதிகளை பார்க்க கூடாது அப்படிங்கிறதுனால திரைசீலை போட்டு மூடப்பட்டிருக்கு. இதை மட்டும் ஏன் வந்து கேட்கல, இதெல்லாம் யார் சரி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு மக்களே கொந்தளிக்கிறாங்க. என் முக்கியமான ஒரு விஷயம், திமுக ஒரு எதிர்கட்சி தரப்பினரா இருந்த டைம்ல அவங்களுடைய வேலைப்பாடுகள் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு புகழ் பெற்ற அளவுக்கு இருந்துச்சு. பிகாஸ் ஒரு இடத்துலயும் ஊர்வலம், மாநாடு, பேச்சுகள், இது சரியில்லை அது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற ஒரு ஆட்களும் 10 வருட காலம் அவங்க ஆட்சியை பிடிக்கல அப்படிங்கிறதுனால ஒரு ஆட்களும் துணிச்சலோட வேற மாதிரி வேலை பார்த்துட்டு இருந்தாங்க களத்துல நின்று. பட் இந்த எல்லாத்தையும் கேள்வி கேட்க வேண்டிய ஒரே அமைப்பு, ஒரே ஆட்கள் அப்படின்னு சொல்லி இல்லாம அதிக அளவுல ரைட்ஸ் இருக்குங்க உங்களுக்கு கேட்கறதுக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சீட்ல உட்கார்ந்துட்டு இருக்கிற அதிமுகவினர் என்ன பண்றாங்க அப்படிங்கிறது மக்கள் எழுப்பக்கூடிய மிகப்பெரிய அளவிலான ஒரு கேள்வியாவும் இருக்கு. சோ அவங்க எதிர்கட்சியா இருக்கும் போது உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து டார்ச்சர் பண்ணாங்க, மின்சாரம் பத்தி இருக்கட்டும், மதுபானங்கள் பத்தி இருக்கட்டும், என்னென்னவோ நடந்துச்சு. அது எல்லாமே வந்து மக்களுக்கான ஒரு குரலா ஒரு ஊரு சின்ன ஊர்ல கூட போயிட்டு போராட்டம் நடந்துச்சு. சோ இது எல்லாத்தையுமே பண்ணாங்க. பட் அதிமுக நீங்க என்ன பண்றீங்க அப்படிங்கிறதுதான் இப்ப எல்லாரும் கேட்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கேள்வியா மாறிட்டு இருக்கு. எடப்பாடியாருக்கு ஆல்ரெடி பல பிரச்சனை. இப்போ எக்ஸாம்பிளுக்கு கூட்டணியே வந்துட்டு அது இருக்கா இல்லையான்னு அவருக்கே தெரியுதா தெரியலையாங்கிற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன்ல அவரு ஒரு பக்கம் மிதக்கிட்டு இருக்காரு. அண்ட் இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா, இப்ப நம்ம வாழ்வாசாவாங்கிற ஒரு போராட்டம் கழுத்துல கத்தி வச்சுட்டு இருக்கிற நிலையில யாரு ஜெயிக்க போறாங்க 2026 எலெக்ஷன்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு பதட்டத்துல இருக்காரு. சோ இந்த மாதிரி நிலையில ஐடி விங் டிஎம்கே எந்த அளவு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, பட் அதிமுகல என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ கொஸ்டின்ஸ் இப்போ சுத்தி ஓடிட்டு இருக்கு. சோ நீங்க இந்த விஷயம் பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஏன் இவங்க கேள்வி கேட்கல? ஏன் அதிமுக தானே நிறைய கேட்கணும், ஏன் அவங்க கொஸ்டின் பண்ணல அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய கேள்வியா இருக்கு இல்லையா? சோ இதுக்கான ஒரு பதில் நீங்க சொல்லுங்க. என்ன நடக்குது அப்படிங்கறத பார்க்கலாம். நிகழ்கால நிகழ்வுகள் ஒன்று கூட நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.